தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்தனர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வக்கீம் சார். அதிமுகவோட மூத்த முன்னோடி திரு செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்களும் தொடர்ச்சியாக தான் சொல்லிட்டு இருந்தீங்க, பிரிந்தவர்கள் இணைய வேண்டும். அந்த கோரிக்கையை தான் திரு எடப்பாடியார் மீது வைப்பார். பிரஸ் மீட்டை முழுசா பார்த்துருப்பீங்க. காலக்கெடுலாம் வேறு விதிச்சிட்டாரு. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்லை, மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அது ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி தான். 6 பேர் ஏற்கனவே பார்த்தோம், பேசணும், ரியாக்ட் பண்ணல. இதே நிலை இப்போ தொடர்ந்தாலும் அவர் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, தொடர் தோல்வி அப்படிங்கிறார். நீங்கள் தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீங்கள் வெளியில் பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஒருங்கிணைச்சிங்கன்னா தான் சரியாக இருக்கும். இன்னொரு வார்த்தையும் தெளிவாக சொல்லிட்டாரு, தென் மாவட்டங்களில் கள நிலவரம் வேற, வர கூட்டம் வேற, கள நிலவரம் வேற, அதனால எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்றாரு. செங்கோட்டையனுடைய விஷயம் கூட ஒரு சொதப்பலாக இருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் தாங்க. சகிப்புத்தன்மைங்கிறது ஜெயலலிதாட்டம் இருந்துச்சு, எம்ஜிஆர்ட்ட இருந்துச்சு, உங்கள்கிட்ட இல்லை, மாற்றிக்கங்க. இதுக்கு 10 நாள் டைம். நீங்கள் சரியாக இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்ட முடிவு எடுப்போம் அப்படிங்கிறது அவருடைய தெளிவான விஷயம். ஒரு ரொம்ப நல்ல ஒரு முடிவை தான் எடுத்துருக்கிறாரு செங்கோட்டையன். அதிமுக ஒரு பெரிய பாராட்டு தான் வரும். காரணம் என்னன்னா, அவர் எடப்பாடியை டேரிங்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட எடப்பாடிங்கிற ஒரு வார்த்தை சேர்க்கவே இல்லை, அவர் சொல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பேரையே சொல்லலை பாருங்க. கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேலே அவர் ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லவே இல்லை. முன்னாள் முதல்வர், பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டுமே சொல்லிகிட்டே இருந்தார். அவர் தெளிவாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார். 72 ஆரம்பித்து 75 நடந்த பொதுக்குழுக்கு நான் பொருளாளராக இருந்தேன். கோவையில் நடந்த எம்ஜிஆர் நடத்திய பொதுக்குழுக்கு நான் பொருளாளராக இருந்தவன் நான் அப்படின்னாரு. அதே மாதிரி எலெக்ஷனில் 77 நான் சத்தியமங்கலத்தில் நிற்க சொன்னார். இல்லை, எனக்கு புதுசு, நான் கோபிச்செட்டிப்பாளையம், எனக்கு என் பேரை சொல்லி நின்று அப்படின்னு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டான தலைவராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கூட சகிப்புத்தன்மையோட தன்னை எதிர்த்தவங்களை அரவணைச்சாரு. ஜெயலலிதா அவர்களை தெளிவாக சொல்கிறார். காளிமுத்து மாதிரி ஒரு பெரிய விமர்சனம் பண்ணாத ஆட்கள் கிடையாது. அவரை கூட அவங்க அம்மா ஏற்றுக்கிட்டாங்க, ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன எதிராக என்ன பண்ணிட்டாங்க? எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தவர் எஸ்டிஎஸ், அவரும் ஏற்றுக்கிட்டாரு. உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டாரு. இது மிகப்பெரிய செக்கு எடப்பாடிக்கு. எடப்பாடி அவர் அலட்சியப்படுத்துவார், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த 10 நாளில் இந்த முன்னெடுக்க ஆரம்பிக்கவில்லை என்றால் நான் அடுத்தடுத்த மீட்டிங், உங்கள் மீட்டிங்கில் நான் கலந்துக்க மாட்டேன். ஈரோட்டில் எடப்பாடி கலந்துக்கிற எந்த ஃபங்க்ஷன்லையும் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இது மிகப்பெரிய ஒரு டேர்னிங் தான் வச்சுங்களேன். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. காரணம் என்னன்னா, அது எடப்பாடிக்கு ஒரு செக்கு தான். அது அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே 6 பேர் முன்னெடுத்த ஒரு விஷயத்தை தான் திருப்பி வலியுறுத்துறாரு செங்கோட்டையன். நீங்க அதுல பாத்தீங்கன்னா சிபிஎஸ், வேலுமணி, தங்கமணி, கேபி அன்பழகன் அண்ட் நத்த விஸ்வநாதன், இதுல கே செங்கோட்டையன், இவங்க 6 பேர். அதனால ஏற்கனவே 6 பேர் உங்கள்கிட்ட சொன்னோம்ல, நான் மட்டும் ஆரம்பிக்கல, இது ஏற்கனவே 6 பேர் ஆரம்பிச்சு நான் இப்ப திருப்பி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இது தெளிவான. அதன் பிறகு என்னை கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து எந்த ஒரு ஆலோசனைக்குமே என்னை கூப்பிடவே இல்லை திரு எடப்பாடியார் அப்படின்ற. நீங்க போய் பாத்தீங்க, பேசுனீங்க, ஒண்ணுமே ஒரு பெருசா எடுத்துக்கலையே, ரியாக்ட் பண்றப்போ என்னை கூப்பிட்டு பேசல அப்படிங்கறத ஒரு தெளிவா சொன்னார். அதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ங்க, நல்லா பாருங்க. எம்ஜிஆர் பத்தி, எஸ்டிஎஸ் பத்தி சொன்னார்ல, சொன்னப்போ எஸ்டிஎஸ் என்ன பண்றாரு, 2 எம்பியை கூட்டிட்டு போய் கவர்னரை பார்த்து ஊழல் குற்றச்சாட்டை கொடுக்குறாரு, மனு கொடுக்குறாரு, கவர்னர் மேல கொடுக்குறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சு நேராக எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, காலையில் வீட்டுக்கு போறாரு. யார் வீட்டுக்கு? எஸ்டிஎஸ் வீட்டுக்கு போறாரு எம்ஜிஆர். அவங்க ஒய்ஃபு எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம், எம்ஜிஆர் வரப்போறாரு தெரிஞ்ச உடனே எஸ்டிஎஸ் எப்படி நான் முகத்தில் முடிக்கிறதுன்னு ஓடி போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சிக்கிட்டார் எஸ்டிஎஸ். இதுதான் சூழ்நிலை. உடனே அவங்க அம்மா, அந்த ஒய்ஃபு சொல்றாங்க, எங்கன்னா இந்த பாத்ரூம்ல குளிக்க போயிருக்காரு தலைவரே அப்படின்னா. அப்படியா, குளிச்சுட்டு வரட்டும், வெயிட் பண்றேன், பசிக்குது, ஏதாவது தோசை என்ன இருக்குது வீட்டில், இல்லை மாவு இருக்குது, தோசை ஊற்றி கொடுங்க, சாப்பிட்டுட்டே இருக்கேன், வந்துட்டோம், அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் எஸ்டிஎஸ் பாத்ரூமில் அங்கே வேறு வழியிலுமே போக மாட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே குளிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு எஸ்டிஎஸ் வெளியே வராரு. அங்கே காத்திருந்த எம்ஜிஆர்,
கையை பிடிச்சி கார்ல ஏற்றி கூட்டிட்டு போயிட்டாரு. நீங்க வந்து கட்சி ஒருங்கிணைக்கிறதுனா அதுதான். நீ அதே மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் தான் பார்த்தீங்களா, எவ்வளவு விஷயங்கள் சொல்லுவாங்க. சென்னை வளர்மதியை சொல்லுவாங்க. அப்போ குண்டூசியில குத்தி விட்டாங்க மேல, யார் ஜெயலலிதா மேல குண்டூசியில குத்துனவங்க வளர்மதினு ஒரு ஒரு விமர்சனம் பேசுவாங்க. இதே மாதிரி காளிமுத்து கடுமையான விமர்சனம் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இல்லை தாண்டி தானே ஜெயலலிதாவோட நீங்க பெரிய ஆளா என்ன பண்ணிட்டாரு ஓபிஎஸ், சசிகலா என்ன பண்ணிட்டாங்க, வைத்திலிங்கம் என்ன பண்ணாரு, இந்த ஒரு கேள்வியை தான் அவர் கேட்கிறார். ஏன் வெளியே போனவங்க எல்லாமே முக்கிய பொறுப்புல இருந்தவங்க. ஏற்கனவே தொடர்ந்து திரு எடப்பாடியார் சொல்லிட்டு வர்றாரு, பிரிந்தவர்களை சேர்க்கக்கூடிய அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது, தலைமையகத்தை சூறையாட வந்தவர்கள். அதுக்குதான் செக் வச்சுட்டாரு. பாருங்க 10 நாள் டைம் உங்களுக்கு, இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சேர்ந்து நாங்க ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சிகளை இருப்போங்கிறாரு. அது ஏதோ பேக்கிங்ல இருக்கு. இப்போ அடுத்த கட்ட தலைவர்கள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், இப்போ எடப்பாடிக்கு நெருக்கமானவர்களே இந்த மனோநிலையில் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? 100% செங்கோட்டையன் சாதாரணமா இந்த ஏற்கனவே இருந்த 6 பேர்கிட்டையும் பேசியிருப்பார். தாராளமா பேசியிருப்பார், அதுல மாற்றமே இல்லை. கூடுதலா தென் மாவட்டங்களில் உள்ள தலைவர்கள்ட்டையும் பேசியிருப்பார். நீங்க செல்லூர் ராஜு முத கொண்டு எல்லாத்துக்கும் தெரியும்ல, அது கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியுங்க. முக்குளத்தோரை எதிர்த்து நீங்க எடப்பாடி அரசியல் பண்றதுல வந்து அவங்களுக்கு ஜெயிக்க முடியாதுல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுங்களா, நீங்க புதுக்கோட்டையில ஆரம்பிச்சு ராமநாதபுரம், தேனி, மதுரை, விருதுநகர், இப்படி ஒரு பெரிய பெல்ட்டுங்க. அது ஒரு 6-7 மாவட்டம் போயிடும் அவங்களுக்கு. ஸோ அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். அவர் யாரையெல்லாம் வந்து அவர் மனதில் வைத்து பேசுகிறார். இப்போது நீங்க வந்து 10 நாள் கெடு கொடுக்குறேன், நீங்க அதுக்குள்ள நீங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கணும், அப்பதான் தேர்தல் நெருங்குது, அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும்ன்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அப்படி இல்லாட்டி நாங்களாம் சேர்ந்து வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம்னா அந்த நாங்களாம் அப்படிங்கிறது யாரு? அதுதான் அந்த 6 பேர். அந்த 6 பேர் இருக்காங்கல்ல. அந்த 6 பேர் இன்னும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வேலுமணி வேணா அவர் ஒரு மாதிரி டைப்புங்க. அவரு ஏன்னா எடப்பாடியோட போகலாம். சிபிஎஸ்லாம் இந்த மனநிலையில் உள்ளவர் தான். என்ன கட்சியெல்லாம் ஒன்னாகட்டும், என்னங்க இருக்குதுல்ல, ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே. இதுல வந்து நீங்க வந்து செங்கோட்டையன் வந்து தென் மாவட்டத்துக்காரர் கிடையாது. அதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. நீங்க முக்குளத்தூர் இடத்தை சேர்ந்தவர் கிடையாது அவர். நீங்க வந்து இல்லைங்க எனக்கு ஓபிஎஸ் சொந்தக்காரரு, சசிகலா சொந்தக்காரரு அப்படின்னு சொல்ல முடியாது, டிடிவி சொந்தக்காரர் சொல்ல முடியாது. அவர் இன்னைக்கும் நாளைக்கு கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை கடுமையான அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கிறது இன்னைக்கே கூட நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? அது நல்லா எல்லாத்துக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஸ்மூத்தா இருக்கிற ஒரு ஆள், உள்நோக்கம் கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான். எடப்பாடி வந்து அலட்சியப்படுத்துற அளவுக்கு உள்நோக்கம் கிடையாது செங்கோட்டையனுக்கு. வேற என்ன இருக்கு அவருக்கு? இல்ல சார், திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியில போய் சந்திச்சேன் அப்படின்ற மாதிரி கூட கேள்வி கேட்ட பொழுது, பாஜக தலைவர்களை நீங்க போய் சந்திச்சிங்கிற பொழுது அவர் பல விஷயத்துக்குள்ள வந்து மேற்கோள் காட்டுறாரு. இப்போ அவர்கள் வந்து சந்திக்கவில்லையா அப்படின்னு சொல்லி மற்றவர்களையும் கை காட்டக்கூடிய ஒரு விஷயத்துல பாக்குறோம். அதே போல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பிஜேபியோட வந்து இணைஞ்சு இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்றாரு. இதெல்லாம் வந்து நீங்க தொடர் தோல்விக்கு நீங்க எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுமே வந்து பிழையா இருந்திருக்கு, எல்லாமே சரிவை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய ஒரு இதுவா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் முன்வைக்கிறாரு. பாஜகவுக்கு இப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுக்கும் பொழுது அவரை இயக்குவது பாஜக என்கிற ஒரு விமர்சனம் இருக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் அதுல என்ன இருக்கு தப்பு? கட்சி ஒன்னா இருக்கும்னு நினைக்குது. குருமூர்த்தி தானே பதில் சொல்றாரு. ஒன்றும் தப்பு கிடையாது. அதிமுக பலமாக இருக்கணும்னு பிஜேபி நினைச்சிச்சுன்னா நல்லது தானே. எல்லாத்தோட எண்ணமும் அதுதான் சொல்றேன். பிஜேபி அதிமுக பலகீனப்படுத்தி சுவாகா பண்ணணுங்கிறத நினைக்குது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையன் பேக்கிங்ல பிஜேபி இருந்து அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கு வேலை பார்த்துச்சுன்னா சந்தோஷம் தானே. இதுல என்ன இருக்கு? பின்னாடி இருந்துட்டு போகுது, அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்ற நான். செங்கோட்டையின் பின்னணியில் அதிமுக இது பிஜேபி இருக்கிறது ஒன்றும் தவறு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்துல. ஏன்னா நீங்க ஏங்க ரொம்ப வீக்கா இருக்கு, கண்டிப்பா இந்த தோல்வி படுதோல்வியா இருக்கும். இப்போ செங்கோட்டையன் சொல்றதுனால உடனே வெற்றி வருமா, இவங்கெல்லாம் ஒன்னா ஆயிடுச்சுன்னா வெற்றி இருக்குமானா இது பெரிய கேள்விக்குறி தான். பட் அதிமுக என்ன காரணம், சிங்க் ஆகிறதுக்கான டைம் இல்லை. நீங்க ஓபிஎஸ் நீங்க சேர்த்துட்டீங்கனாலும் கூட ஓபிஎஸும் நீ எடப்பாடி ஒன்னா ஆயிடுவாங்களா என்ன? எடப்பாடி என்ன பண்ணுவாரு, வேணும்னு ஓபிஎஸ் பார்க்க மாட்டாரு, தவிர்ப்பாரு. எதா இருந்தாலும் நீ வேலுமணி நீ பார்த்துக்குவா, டீல் பண்ணிப்பா, நான் அவரெல்லாம் பார்க்க மாட்டேன் பாரு. காரணம் நான் பொதுச்செயலாளர் அப்படின்னு நினைப்பாரு.
வைத்திலிங்கத்துக்கும் அதே மாதிரி தான். வைத்திலிங்கத்தோட இது ஒரு உடனே நடக்கக்கூடிய விஷயமா இல்லை. ஆனாலும் என்னைக்கே ஒரு நாள் நடந்தாதான் சரியா இருக்குங்கிறது தான் செங்கோட்டையனுடைய ஒரு நிலைப்பாடு. அப்படித்தான் நினைக்கிறேன் நான். இப்போ அவர் எந்த தியாகத்தையும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்றாரு, கெடு விதிக்கிறாரு பொதுச் செயலாளருக்கு. அப்படிங்கிற பொழுது திரு எடப்பாடியார் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்காரு. 6 பேர் சொல்லியிருக்கிறாங்க, தாண்டி தொடர்ந்து வலியுறுத்தப்படுது. அதையெல்லாம் தாண்டி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் காலம் கடந்து விட்டது அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னார் அவரு. இப்போ எடப்பாடியார் அவர்கள் திரு செங்கோட்டையன் மீது என்ன பார்வை எதிர்ப்பார்? ஒரு கடும் கோபத்துடன் அணுகுவாரா? அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு கூட துணி வராது திரு எடப்பாடியார் அப்படிங்கிற அவர் தான் தலையில தன் என்ன தூக்கி தலையில போட்டு வர மாதிரி ஏங்க தெளிவா அவர் சொல்றாரு. இந்த பேட்டியிலே என்ன சொல்றாரு, நீங்க போய் நீங்க பாஜக தலைவர்கள்லாம் போய் பார்த்தீங்களே, பார்த்து என்ன பெரிய பிரயோஜனம் ஆச்சுன்னு அப்பதான் அவர் சொல்றாரு, நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஏற்பட்டுச்சு, அதனால நான் ஒதுங்கிட்டேன், ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு நான் ஒதுங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்க பார்த்தது வேற. அதாவது இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்க, இதே மாதிரி எம்ஜிஆர் பீரியட்லயோ ஜெயலலிதா பீரியட்லயோ அப்படி நடந்திருந்தா விட்டுருவாங்களா அவங்களான்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்றாரு, இன்னொரு கேள்வி என்ன பதில் சொல்றாரு, நான் மட்டும் போய் பார்க்கல, வேறு சிலரும் பிரதமரையும் பார்த்தார்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் பார்த்தார்கள்னு சொல்றாரு. ஸோ எடப்பாடிக்கு எதிராக ஒரு டீம் ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, என் பேரை மட்டும்தான் உங்களுக்குலாம் மீடியாலாம் நீங்க பப்ளிஷ் பண்ணீங்க, பட் அப்படி கிடையாது. ஸோ நீங்க பலமுறை சொல்லிட்டோம், நீங்க 7 மணி பக்க நெக்ஸஸ்ல இருக்காரு பிஜேபியோட. அவர் டைரக்டாவே சொன்னாரு, பிஜேபி கூட்டணி இருந்துச்சுன்னா நம்ம நல்லா ஜெயிச்சிருக்கலாம்னு சொன்னாரு. செங்கோட்டையன் கூட சொல்லலையே, வார்த்தையை சொல்லு, அப்ப கட்சியை விட்டு நீக்கிடுவாரு தானே நீங்க வேலுமணிய. அந்த தைரியம் இல்லைல்ல உங்களுக்கு எடப்பாடிக்கு. இது தைரியமா செய்யவே முடியாதுங்க, 100-200 செய்ய முடியாது. அதனால மாற்றம். நீங்கள் சசிகலாவை சந்தித்தீர்களா என்ற கேள்விக்கு அதெல்லாம் சஸ்பென்ஸ் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரின்ட்டு கடந்து போயிட்டாரு. அப்போ இப்ப இந்த பிரஸ் மீட்டுக்கு முன்னாடியே அவர் கழக குரல் ஏற்கனவே திரு எடப்பாடியாருக்கு எதிராக அவர் அந்த செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுதே பிரிந்து கிடந்தவர்கள் எல்லாம் ஒரு ஆலோசனையில ஏற்கனவே ஈடுபட்டிருக்கிறாரா அம்மையார் சசிகலா? 100% டச்சுங்க. சசிகலா தாங்க அவரை மந்திரி ஆக்குனது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர். நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூவத்தூர்ல யார முதல்வர், இவருக்கு சிறை தண்டனை வந்துருச்சு, அவங்க போய் பரப்பன அகரகாரம் போக வேண்டிய கட்டாயத்துல இருந்த சசிகலா யாரையும் முதல்வர் ஆக்கணும்னு முடிவு பண்றப்போ செங்கோட்டையனை கேட்குறாங்க, பொருளாதார ரீதியா எனக்கு பெரிய லெவல்ல எனக்கு பண்ண முடியாதுன்னு. யாருன்னு இவர் பண்ண வேலை, யாரு டிடிவி பண்ண வேலை தான். இல்லை எடப்பாடிகிட்ட பொருளாதாரம் இருக்கு, அவர் பண்ணி கொடுப்பாருன்னு தான் அவரை கொண்டாடுறாங்க, முதல்வர் ஆக்குறாங்க. இதுதான் சூழ்நிலை. அதனால தான் என்ன பண்ணாங்க, ரைட்டு செங்கோட்டையன் நம்மளுக்கு எப்பயுமே லாயலா இருப்பாரு அப்படின்னு தான் மந்திரி ஆக்குனாங்க அவரை. ஓகே, புரியுதுங்களா? அவங்க சசிகலா தான் கொண்டாந்தாங்க, ஜெயலலிதா கொண்டாடல, சசிகலா தான் அவரை கொண்டாந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால அவருக்கு எல்லாத்துட்டும் நல்ல தொடர்பு இருக்கு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாதுன்னு வச்சுங்க. சசிகலாவுடன், ஓபிஎஸ் உடன், டிடியுடன் எல்லாத்துலேயும் ஒரு தொடர்பு. யாரையும் கடுமையாக விமர்சனம் பண்ணதில்லை யாரு, செங்கோட்டையன். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி செஞ்சா எப்படி இருக்கும், எடப்பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, அதெல்லாம் தெரியாமையா அரசு 9 ட்ரிப்பு எம்எல்ஏவாயிருக்காரு, கிட்டத்தட்ட 5 முறை அமைச்சரா இருந்தாரு இல்லையே. அதனால எடப்பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா எனக்கு தெரிந்து பலருடன் ஏற்கனவே பேசியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இப்போ திரு எடப்பாடியாருடைய ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கு நீங்க கருதுறீங்க? இப்போ ஒரு பக்கம் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாரு, காலக்கெடு விதிச்சிருக்கிறாரு, அவரை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இருக்கிறார். அப்படி அவர் தூக்கி வீசுவார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை திரு எடப்பாடியாரே சந்திக்க நேரிடும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. அது தொடர்ந்து பிரிந்தவர்களையும் இப்போ ஒன்று சேர்க்கணும், கூட்டணி விட்டு இப்போ அவங்க வெளியேறிட்டாங்க, அவங்களும் ஒரு நிபந்தனையற்ற ஒரு நாங்கள் இணைவதற்கு தனியாக இருக்கோன்ற ஒரு டிமாண்டும் அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன ஆப்ஷன் இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படிங்கிற நீங்க கருத்து? தெளிவாக சொல்றேன். இனிமே எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியை பார்க்க மாட்டாரு செங்கோட்டையன். அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, இனிமே உங்களை பார்க்கறது எனக்கு வேலை கிடையாது, 10 நாள் டைம்ல நீங்க ஏதாவது முடிவு பண்ணீங்கன்னா நான் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், நீங்க இனிஷியேட் பண்ணணும், 10 நாள்ல பண்ணலன்னா நான் உங்க நிகழ்ச்சிகளை கலந்துக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டார். ஒரு விஷயம் எடப்பாடிக்கு பெரிய சங்கடம் தான். என்ன அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும், என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்பாரு. அவர் சொல்றது தப்பு இல்லைண்ணே, பேசினாதான் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயங்க, செங்கோட்டையன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எந்த நிபந்தனையும் இல்லாம உள்ள வரணும்னு சொல்றவங்கள்ட்ட நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஏன் ஓபிஎஸ் இல்ல பழைய மாதிரி எனக்கு ஒருங்கிணைப்பாளர் கொடுங்க, இல்ல எனக்கு பொருளாளர் கொடுங்கன்னு கேட்கல.
எந்த நிபந்தனையும் இல்லாம வரேன்னு சொல்றவங்களை ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ம். அவங்க எல்லாமே முக்கிய தலைவர்களா இருந்தவர்கள். ஆரம்பத்துல எல்லாம் கடுமையான நிபந்தனை வச்சாரு. அம்மையார் ஜெயலலிதா அவரோட இதுக்கு வந்து சிபிஐ பரிந்துரை செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் கேட்டாரு. சசிகலா அம்மையார் வந்து முற்றிலுமா நீக்க வேண்டும், அவரை குடும்பத்தை சார்ந்தவங்க முற்றிலுமா நீக்க வேண்டும், கடுமையான நிபந்தனை எல்லாம் வச்சாரு. கண்டிப்பான விஷயங்கள் நடக்குது. இப்பெல்லாம் ஒண்ணுமே வைக்க பண்ணலாம்னு வச்சுங்களேன். பட் எனக்கு தெரிந்து இந்த விஷயத்துல புத்திசாலியாக இருந்தால் ம். எடப்பாடி பழனிசாமி ம். இனியும் ஈகோ பார்க்காம ம், ம். இந்த விஷயத்துல ஒரு டீம் ஒர்க் பண்ணி செங்கோட்டையில கூட தூக்கி போட்டுருங்க. ஒரு டீம் ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணி உட்காந்து பேச சொல்லுங்க. எடப்பாடி போய் பேசுங்க, நீங்க சசிகலாட்ட பேசுங்க, உட்காந்து பேசலாம். நீங்க டிடிவி கூட்டணியில் சேர்த்துங்க. இப்படி பண்ணினால் ஒரு புத்திசாலித்தனமா இருக்கும், நல்லாவே இருக்கும். ஓகே. இல்லைன்னா நீங்க அங்க வந்து தென் மாவட்டங்கள்ல சாதாரணமா உதயகுமாரை மட்டுமே வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா சரியா இருக்காது, கண்டிப்பா இருக்காது. இது ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ எடப்பாடியார் அவர்களுடைய தீவிர ஆதரவாளர்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல வந்து அவங்க தொடர்ந்து முன்வைத்துட்டு இருந்தது என்னன்னா அப்படின்னா, திரு செங்கோட்டையன் அவர்களுடைய பின்னணியிலே திமுக கூட இருக்கக்கூடும், செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன பேச போறாருன்னு சொல்லி நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம், இப்படிதான் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி இணைக்கணும்னு வலியுறுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட 2 நாளைக்கு முன்னாடி போன் கால்ல வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்போ திமுக இந்த ஏடிஎம்கேயோட இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் எதுவும் வந்து கேம் பிளே பண்ணுதா? இதே மாதிரிதான் அன்புமணி ராமதாஸ் விஷயத்துல ராமதாஸுக்கு ஆதரவா திமுக பண்ணுதுன்னு அன்புமணியே குற்றச்சாட்டு பண்ணாரு. இதே மாதிரி ஒரு விஷயம் கிடையாதுங்க. கையில ரெட்டலை, ஜெயலலிதா, எம்ஜிஆர்னு பச்சை குத்தி வைத்திருக்கும் செங்கோட்டையனால திமுக வர முடியாது. நம்ம சொல்லிட்டோம், திமுக தேவையில்லை செங்கோட்டையன். காரணம் ஈரோட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக. இல்ல இயக்குகிறதா? இல்ல இல்ல தேவையில்லை. அப்படி இருக்கு என்ன பண்ண போகுது? அதுதான் சொல்றேன், ரெண்டா உடைக்கிறதுனா அது வேற. இது இவர் இன்னைக்கு பேசுற விஷயங்கள்லாம் பலமான விஷயம். அதிமுகவை பல செய்யக்கான விஷயமா தானே இருக்கு. இதுக்கு என்ன திமுக என்ன இருக்கு? திமுக வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் விஷயத்திலேயே அவங்க தலையிட போறாங்க. அதுக்கான விஷயங்கள்லாம் இல்லை. இதே மாதிரி தான் ஓபிஎஸ் போய் பார்த்தாரு, வீட்டுக்கு போய் போனாரு, உடல்நிலைக்காக போனாரு. உடனே என்ன பேசுனாங்க பாருங்க, திமுக போய் சேர போறாருலாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து திமுக அந்த வேலை கிடையாது, அந்த தேவையும் கிடையாது. செங்கோட்டையும் திமுக தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அதிமுக வேலைகள் தான் அவர் பார்ப்பாரு ஒழிய அதுதான் சரியா இருக்கும். சார், திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த பிரஸ் மீட் ஒரு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறுதியாக அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். காலக்கெடு விதித்திருக்கிறார். அதிமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகிறது? பிரிந்திருந்தவர்கள் தற்போது ஒன்றிணைவதற்கான சாத்தியம் தற்போது ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது திரு எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய எல்லைப்பாட்டில் உறுதியாக இருந்து செங்கோட்டையனை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பார் என்பது பல கேள்விகள் இருக்கு. காலம் பதில் சொல்லும். நிச்சயமா சார், பல்வேறு கருத்துக்களை எங்க நேரில் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.